ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான இரண்டாம் சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் டாக்ஸ் கத்தாரில் தொடங்கியது. அமெரிக்க பிரதிநிதி ஸ்டீபன் விட்கோப் மற்றும் இஸ்ரேலின் டெலிகேஷன் உள்ளூர் குழுவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தினர். பலரை மாற்றி புதியவர்களை அந்த குழுவில் சேர்த்தனர். இஸ்ரேலிய பிரதமர் தற்போது அமெரிக்காவில் உள்ளார். அங்கு இந்த விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. ஆனால் எனது பார்வையில் அமெரிக்காவின் புதிய ஸ்டேட்மெண்ட்ஸ் மற்றும் ஜனாதிபதி ட்ரம்பின் அறிக்கைகளை பார்க்கும்போது, குறிப்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ வெளியிட்ட அறிக்கை படிக்கும்போது, இந்த சீஸ்ஃபயர் என்பது பெர்மனன்ட் சொல்யூஷன் அல்ல என்பது தெளிவாகிறது. எந்த நிமிடமும் இது திரும்ப பெறப்பட வாய்ப்புள்ளது. அதாவது சீஸ்ஃபயர் என்று கூறப்படுவது இரண்டாம் கட்டத்தில் முன்னேறுவது சந்தேகத்திற்குரியது. ஹமாஸ் தங்களிடம் 29க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஹாஸ்டேஜஸ் உள்ளனர் என்று கூறுகிறது. ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நம்புவது சுமார் 40 பேர் ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதாகும். காரணம், ஹாஸ்டேஜஸிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் கூற்றுகளை எடுத்துக்கொண்ட பிறகுதான் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருகிறார்கள். இந்த 40 பேர் ஹமாஸின் கஸ்டடியில் இருந்தபோதே குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டிருக்கலாம். இரண்டாவதாக, சண்டை நிறுத்தம் தொடங்கிய பிறகு ஹமாஸ் தங்கள் படைபலத்தை காட்டும் நிகழ்ச்சிகளை நடத்துகிறது, துப்பாக்கிகளை காட்சிப்படுத்துகிறது. ஹமாஸ் மீண்டும் பழைய முறைக்கு திரும்பும் வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. அமெரிக்கா ஏற்கனவே ஒரு திட்டத்தை வெளியிட்டுள்ளது, காசாவை 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களில் கைப்பற்றுவது. இஸ்ரேலிய படைகள் முழுமையாக காசாவில் இருந்து விலக வேண்டும். ரீபில்டிங் மற்றும் ரீகான்ஸ்ட்ரக்ஷன் பணிகள் ஹமாஸிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடாது. இது பேச்சுவார்த்தைகளில் வந்த விஷயம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இதை ஏற்க தயாராக உள்ளனர். 2ஆம் கட்டத்தில் வடக்கு காசா பகுதியிலிருந்து படைகளை திரும்ப பெற வேண்டும். இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு இப்போது ஒரு புரிதல் உள்ளது. ஹாஸ்டேஜஸ் விடுவிக்கப்படுவதை விட அதிகமானோர் கொல்லப்பட்டால் ஹமாஸ் மீண்டும் வலுப்பெறுவதை விட இந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தைகளை தொடர்வது நல்லது என்று. காரணம், ஹமாஸ் ஒரு மத தீவிரவாத குரூப். அவர்களுடன் முன்னேற முடியாது. இதைத்தான் ட்ரம்ப் திறந்தாய் கூறியுள்ளார், காசாவை அமெரிக்கா கைப்பற்ற வேண்டும் என்று. ஏனெனில் ஹமாஸை தூண்டிவிடுவதே நோக்கம். அவர்கள் பின்வாங்கினால் மீதமுள்ள பணிகளை நாங்கள் செய்யலாம். ஹாஸ்டேஜஸ் வந்தாலும் வராவிட்டாலும் இந்த 25 ஹாஸ்டேஜஸ் பேச்சுக்களை கொண்டு இஸ்ரேலை அழுத்தம் கொடுப்பதை அமெரிக்கா ஆதரிக்காது. முன்பு அமெரிக்காவின் நிலைப்பாடு வேறு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எந்த விதமான தீர்வு மூலம் ஹாஸ்டேஜஸ் திரும்ப பெற வேண்டும் என்பதாக. ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இப்போது இணைந்து செயல்படுகின்றன. சுமார் 40 ஹாஸ்டேஜஸ் ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்கலாம். இன்று வரை எத்தனை ஹாஸ்டேஜஸ் உயிருடன் உள்ளனர் என்பதற்கான லிஸ்ட் அல்லது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க ஹமாஸ் தயாராக இல்லை. ஹமாஸுக்கு ஒரு பெர்மனன்ட் பீஸ் உருவாக்குவதில் ஆர்வம் இல்லை. அவர்கள் மீண்டும் ஆயுதங்களை சேகரிக்கவும் ஹூத்தி போன்ற இஸ்லாமிய தீவிரவாத குழுக்களுடன் இணைக்கவும் தயாராக உள்ளனர். அவர்கள் பல பகுதிகளில் மறைந்து உள்ளனர். இதற்கான சாத்தியங்கள் உள்ளன. ஈரானையும் இதில் நம்ப முடியாது. எனவே 2ஆம் கட்டத்தில் நிரந்தர தீர்வு கிடைக்கப் போவதில்லை. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் போர் மீண்டும் தொடங்கும். இஸ்ரேல் மீண்டும் தாக்கும். அமெரிக்கா இதில் பங்கெடுக்கும். காசாவை மீண்டும் கைப்பற்றினால் அமெரிக்காவிற்கு அங்கு நுழைய எளிதாக இருக்கும். ஏனெனில் அது அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும். எகிப்து அல்லது ஜோர்டானுக்கு மக்களை மாற்றும் திட்டங்களும் உள்ளன. ஹமாஸின் பலம் 45,000 47,000 பேர் என்று கூறப்படுகிறது. அவர்களின் ஹெல்த் மினிஸ்ட்ரி கொலைகளை பற்றி பேசுகிறது. மற்றொரு போர் ஏற்பட்டால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. எகிப்து மற்றும் ஜோர்ஜியாவில் உள்ளவர்களுடன் கிளாஷஸ் ஏற்படலாம். இதைத்தான் நான் பார்க்கிறேன்.